ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ எந்த திசையில் போனாலும் உனக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒரு தவறு நடக்கிறது. அந்த தவறுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது. ஒரு இடத்திற்கு நீ போகிறாய் என்றால் அந்த இடத்தில் நீ உண்டு, உன் வேலை உண்டு என்றுதான் இருப்பாய். ஆனால் அங்கு இருப்பவர்கள் எல்லாம் உன் மீது பழியை போட்டு நீதான் எல்லா விஷயமும் செய்தது போல உன்னுடைய பெயரை அங்கு தப்பாக ஆக்கிவிடுவார்கள். உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று உனக்கு ஒன்றுமே புரியாது. என்னதான் நடந்துச்சு, எதற்கு தான் நம்மளை எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு தான் நீ நினைப்ப. ஆனால் உன்னுடைய பெயரை கெடுத்தவர்கள் வேறு ஒருவராக இருப்பார்கள். நீ அப்பொழுது என்னிடம் கேட்பாய், எதற்குத்தான் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாய்? வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியாகவே இல்லை. எதற்குத்தான் சாயி இந்த வாழ்க்கையில் எனக்கு நான் தவறு செய்திருந்தால் அதனுடைய தண்டனையை அனுபவிக்கலாம். தவறு செய்யாமலேயே இவள் கெட்டவள், இவள் எல்லா குடும்பத்தையும் கெடுப்பவள், கலகமூட்டுபவள் என்று எதற்காக என்னுடைய பெயரை எல்லோரும் அசிங்கப்படுத்துகிறார்கள்? யாரோ ஒருவன் தவறு செய்ய பழிகளை நான் தூக்கி சுமப்பது எதற்கு? எனக்கு ஒரு நியாயமே இல்லையா? எல்லா இடத்திலும் நான் தான் அசிங்கப்பட வேண்டுமா? உன்னை வணங்கியதற்கு இதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசா சாயி என்று உன்னுடைய அந்த அழுகை குரலோடு கேட்கும் பொழுது எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அந்த இடத்தில் நடக்கும் விஷயங்கள், நீ எங்கு போனாலும் உன்னை எல்லோரும் இப்பொழுது என்ன பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்? இவள் ஏதாவது கெடுத்து விட்டு விடுவாளோ வாழ்க்கையை என்று. ஆனால் தவறு செய்பவர்கள் வேறு, மாட்டிக்கொள்வது வேறு. காரணம் உன் யதார்த்தம். யாராவது உன்னிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்று வைத்துக்கொள். நீ என்ன செய்வாய்? அவர்கள் பேசும் இடத்தில் உட்கார்ந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கிறாய். அதற்கு பிறகு அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் கூடவே உன்னுடைய மனதில் இருப்பதையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதையும் பேசுகிறாய். ஆனால் அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் கள்ளக்கபடம் உள்ளவர்கள். யாரை எப்பொழுது மாட்டிவிட்டு அதன் மூலமாக குளிர் காயலாம் என்று நினைப்பவர்கள்தான் அங்கு இருப்பவர்களே. புரிகிறதா? அதை தெரிந்து கொள்ளாமல் எல்லா இடத்திலும் யதார்த்தமாக இருந்து கொண்டு இப்பொழுது பார்த்தியா உன்னை எந்த நிலைமைக்கு நிப்பாட்டி விட்டார்கள்? நீ மனதாலும் தூய்மையாக இருந்தாலும் வெளியில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி பேசுகிறார்கள் பத்தியா? பேசட்டும். எத்தனை காலத்திற்கு பேசுவார்கள்? நீயே சொல் பார்க்கலாம். எத்தனை காலத்திற்கு பேசுவார்கள்? பேசும் வாய் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதை மூடுவதற்கு ஒரு தைரியம் இருக்க வேண்டுமல்லவா? நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தைரியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நீ பயப்படுவாய். எதுவாக இருந்தாலும் நீ யாரிடமும் சொல்ல மாட்டாய். அதாவது உதாரணத்திற்கே கொஞ்சம் ஞாபகம் வைத்துக்கொள். நீ இப்பொழுது ஒரு இடத்தில் போய் பேசுகிறாய். அவர்கள் எல்லோருமே உன் மீது திடீரென்று பழியை போட்டால் நீ என்ன சொல்வாய்? இதெல்லாம் நான் செய்யவே இல்லை என்று வாய் திறந்து சொல்ல மாட்டாய். காரணம், எல்லாவற்றுக்கும் பயப்படுவாய். இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ, அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயப்படுவாய். நீ வாயை திறந்து நான் இதெல்லாம் செய்யவில்லை என்று சொல்ல மாட்டாய். அந்த தைரியத்தில் தான் உன்னை எல்லோரும் அதிகமாகவே அவரவர்கள் தவறு செய்துவிட்டு உன்னை மாட்டி விடுகிறார்கள். உன்னுடைய மனநிலைமை என்னவென்பதை நான் புரிகிறேன், நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் உனக்கு ஒரு இன்ப விஷயத்தை சொல்லட்டா? நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்வாய், என்னை போலவே தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது நானும் ஒரு பெண் தான், என்னை போல ஒரு பெண் தெய்வம் எல்லாம் இருக்கிறது. அந்த தெய்வத்திற்கு கூடவா கண்ணில்லை என்னுடைய கஷ்டத்தை இவ்வளவு ரசித்து பார்த்து கொண்டு இருக்கிறது என்று. அந்த பெண் தெய்வம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. உன்னுடைய கண்ணீரை துடைக்க பெண் தெய்வம் வந்துவிட்டது. அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உனக்கு யாருமே துணை இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் நீ என்னை கூட சாய் உனக்கு துணை இருக்கிறாரா என்றால் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இருந்திருந்தால் நான் இந்நேரம் இந்த மாதிரி நியாயம் இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம், என் மீது தப்பே இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் அழுது கொண்டு இருப்பேனா? என்னை யாரும்
கொள்ளவில்லையே, என்னை தெய்வமும் புரிந்து கொள்ளவில்லை, அப்புறம் எப்படி தெய்வமானது என்னோடு இருக்கிறது என்று நான் மனதார சந்தோஷத்தோடு சொல்வேன். தெய்வமும் என்னோடு இல்லை என்று நீ கவலைப்பட்டாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்களானது துணையாக இருக்கிறது என்பதை காட்டப் போகிறேன். எப்படி தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வமோ உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. அதுவும் பெண் தெய்வம்தான். அந்த தெய்வமானது யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்கிறார்களோ, அதே போல அவர்கள் தவறு செய்துவிட்டு உன்னை மாட்டிவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் நின்று தண்டனை கொடுக்கும். முக்கியமாக அந்த தெய்வமானது இதுவரைக்கும் நீ அவ்வளவாக அந்த தெய்வத்தை வழிபடவில்லை. ஆனால் இனிமேல் அந்த தெய்வத்தை நீ வழிபடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அம்மன் உனக்கு துணையாக இருப்பாள். பிருத்திங்கிரா தேவி அம்மன். பிருத்திவிங்கிரா தேவியை நீ வழிபடு. அந்த அம்மனானவள் கோபத்திற்கு கோபமும் ஆவாள், அதே நேரத்தில் சாந்தத்திற்கு சாந்தமாகவும் இருப்பாள். யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்கும் அவள் ஒரு நீதி பெண்ணானவள். அவள் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள். நான் என்னெல்லாம் உனக்கு நினைக்கிறேனோ அந்த தெய்வமானது அப்படியேதான் நினைப்பார்கள். தங்க பிள்ளையே, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லையே என்று நீ கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உனக்காக பேசவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் தண்டனை கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவர்களுக்கு மத்தியில் உன்னை நன்றாக வாழ வைக்கவும் அந்த தெய்வமானது உனக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். இன்பம் வரும். கண்டிப்பாக இனி வரும் நாள் உனக்கு இன்பம் வரும். அதே போல இன்பமாக எப்பொழுதும் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இதற்கு மேல் தப்பாக நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா? நிச்சயமாக இனி வரும் காலம் தப்பாக ஒன்றுமே நடக்காது. ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. அது மட்டுமல்லாமல் பிருத்திவிங்கிரா தேவி, அந்த தேவியுடைய பிள்ளை நீ. இந்த இருவருடைய பிள்ளையாக இருக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தவறு நடக்கும் என்று நினைத்தாய்? தவறு என்பது ஒரு பொழுதும் ஒரு நாளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது. ஏகப்பட்ட குழப்பங்கள், எல்லா நிமிஷத்திலேயும் வருத்தங்கள். உனக்கு நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை. நான் நன்றாக செய்தாலும் அதற்கு எல்லோரும் நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்று பழியைதான் போடுகிறார்கள் என்று ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி நீ யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை குழம்பி தவித்தாய். ஆனால் இனிமேல் உன்னுடைய குழப்பத்திற்கு அவசியம் என்பது ஒரு பொழுதுமே அல்ல. ஏன் தெரியுமா தங்கமே? உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி முழுமையாக நான் முடிவெடுத்து விட்டேன். இதற்கு மேல் குழப்பங்கள் என்பது கிடையாது. நான் உனக்கு தெய்வத்தை சொல்லிவிட்டேன். அந்த தெய்வத்தை இறுக்கமாக பிடித்து கொள்வது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. உனக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்கு. நிச்சயமாக அந்த தெய்வம் உனக்காக வந்து உதவிகளை வாரி 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 கொடுக்கும். நீ நினைப்பது எல்லாமே கூடிய சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் என்றால் பார். எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா விஷயத்தையும் நான் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். எப்பொழுதும் சுதாரிப்பாக இருங்கள். எல்லோரிடமும் யதார்த்தம் என்று பழகி யதார்த்தமாகவே இருந்து கொண்டு மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், ஏது பேசுகிறார்கள் என்று தெரியாமலேயே பல துன்பத்தை அனுபவிக்காது. எதுவாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனி. ஒரு கூட்டமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் போய் நின்று அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை மட்டும் கவனி. அந்த இடத்தில் நீயும் பேசி உன்னுடைய குடும்ப நியாயத்தையும் சொல்லி அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போக அதற்கு பதிலாக நீ ஏதாவது ஒன்று சொல்லி அது அப்படியே உன்னுடைய பக்கம் வந்து உன்னை ஒரு தப்பான
குணமுள்ள பெண்ணாக காட்டாமல் நீ எதுவுமே பேச மாட்ட அப்படிங்கிறதோடையே இருக்கட்டும். ஏனென்றால் நீ ஏதாவது ஒன்று பேசினால் அதை அவர்கள் பல மடங்காக திருப்புகிறார்கள், பல மடங்காக மாற்றுகிறார்கள். இதெல்லாம் எதற்கு? நீயே சொல் பார்க்கலாம். எல்லாம் நல்லது நடக்கட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கானது உனக்கு கிடைக்கட்டும். பார்த்து பத்திரமாக இரு. யதார்த்தம், கள்ளக்கபடம் இல்லாதவள் இப்படியே இருந்து இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிறைய இடத்தில் தோற்று போய்விட்டாய். கள்ளக்கபடம் இல்லாமல் இரு. எப்பொழுதுமே சுதாரிப்பாக இரு. எப்பொழுதும் தப்பாக ஏதாவது அவர்கள் ஒன்று பேசுகிறார்கள், நீயும் ஒன்று பேசி தப்பான பெயர் வாங்காதே. சுதாரிப்பாக இருந்து நல்ல விஷயத்தை அனுபவியுங்கள். கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகட்டும். நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். இன்றைய நாள் நான் இது உனக்கு சொல்லியிருக்கிறேன் என்றால் உன்னை நிச்சயமாக நான் தூக்கிவிடப் போகிறேன். அந்த தெய்வம் உன்னை சுற்றுகிறது, அது வழிபடு. இதுவே உன்னுடைய வாழ்க்கையை நீ செய்ய வேண்டிய விஷயம். சந்தோஷமாக இரு. எப்பொழுது உன் கூடவே இருப்பேன். இந்த சைனான். ஓம் சாய்ராம்.